ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது 5ஆம் தந்திரத்தில் புறசமய தூடனம் எனும் தலைப்பில் 22வது பாடல். இந்த பாடலில் திருமூலர் எவரொருவர் தீவினையை விட்டுவிட்டார்களோ அவர்களுக்கு தேவன் எதிர்படுவான் என்று உறுதிபட கூறுகிறார். இதோ அந்த பாடல். வழி சென்ற மாதவம் வைகின்ற போது வழி செல்லும் வல்வினை பற்றறுத்தாங்கே வழி செல்லும் வல்வினையார் திறம் விட்டிட்டு ஊழிச்செல்லில் உம்பர் தலைவன் முன்னாமே. வழி சென்ற மாதவம் வைகின்ற போது. மாதவம் என்றால் மிகப்பெரிய தவம். முன்னே கூறப்பட்ட சன்மார்க்க நெறிமுறையை எவர் ஒருவர் பின்பற்றுகிறார்களோ அந்த அகத்தவத்தை யாருக்கு கை கூடுகிறதோ வழி செல்லும் வல்வினை பற்றறுத்தாங்கே. வழிபாவங்களை செய்ய தூண்டும் கொடிய வினைகளாகிய பாசத்தையும் பற்றையும் எவர் ஒருவர் விட்டொழிக்கிறார்களோ வழி செல்லும் வல்வினையார் திறம் விட்டுட்டு, இந்த தீய வழியில் செல்லும் தீவினையார்கள் சேர்க்கையை விட்டு விலகி சன்மார்க்க நெறியில் ஊழி செல்லில் உம்பர் தலைவன் முன்னாமே. இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்டிருக்கின்ற சன்மார்க்க வழியில் எவர் ஒருவர் கடைபிடிக்கிறார்களோ அவ்வழியில் செல்லும் பொழுது தேவர் தலைவனான சிவபரம்பொருள் நம்மை எதிர்கொள்வான் என்கிறார் திருமூலர். இதைத்தான் அவர் வழி சென்ற மாதவம் வைகின்ற போது பழி செல்லும் வல்வினை பற்றறுத்தாங்கே வழி செல்லும் வல்வினையார் திறம் விட்டிட்டு உழி செல்லில் உம்பர் தலைவன் முன்னாமே. சன்மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றி அகத்தவம் எவருக்கு கைகூடுகிறதோ, பழிபாவங்களை செய்ய தூண்டும் கொடிய வினைகளான பாசத்தை எவர்கள் விட்டொழிக்கிறார்களோ, இத்தீய வழியை பின்பற்றும் தீவினையார்கள் சேர்க்கையை எவரும் விட்டு விலகுகிறார்களோ, அப்பேற்பட்ட சன்மார்க்க வழியில் செல்பவர்களுக்கு தேவர் தலைவனான சிவபரம்பொருள் நிச்சயம் எதிர்கொள்வான் என்கிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.